எல்லா நேரத்திலயும் நான் என்னோட பெஸ்ட் பிஹேவியர்ல இருப்பேன் அப்படின்னு நம்மளால கேரண்டி பண்ண முடியாது. எல்லா நேரத்திலயும் ஐ வில் ஹாவ் அ ஸ்ட்ராங் அண்ட் பிரேவ் ஃபேஸ் நம்மளால கேரண்டி பண்ண முடியாது. சில சந்தர்ப்பங்கள்ல we lose control of what we are doing. அண்ட் எஸ்பெஷலி நான் எல்லாமே சரியா தான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனாலும் என்னை எதிர்த்து எல்லாருமே சேர்ந்து ஏதோ சூழ்ச்சி பண்றாங்க, என்னை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு நினைக்கும் பொழுது நம்மளால நம்மளோட பெஸ்ட் பிஹேவியர்ல இருக்க முடியுமா? பாஸ்ட்ல பார்த்தா கூட ஒருத்தர் கார்னர் பண்ணிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன். இப்படி போட்டு கார்னர் பண்றாங்களே, மைக்ரோஸ்கோப் வச்சு என்ன பார்த்துட்டே இருக்காங்க, ஏதாவது இவன் தப்பு பண்ணா இவனை ஏதாவது ஒன்று சொல்லணும்னே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க கழுகு மாதிரி. என்னால இங்க இருக்க முடியல, இட்ஸ் டூ ஸ்ட்ரெஸ்ஃபுல், ஐ நீட் டு ஜம்ப் அவுட் ஆஃப் ஹியர். அப்படிப்பட்ட மனநிலையில தான் இருப்பாங்க. when you corner somebody, like 5 வயசு குழந்தைங்க மாதிரி என்ன விளையாட்டுல சேர்த்துக்கோப்பான்னு கேட்டா உன்னெல்லாம் சேர்த்துக்க முடியாது நீ போ அப்படின்னு சொல்ற மாதிரி grown upsா இருந்துட்டு இவங்க பிஹேவ் பண்றாங்க. ஒருத்தரை விட்டுட்டு கண்ணாமூச்சி விளையாடுறது, ஒருத்தரை விட்டுட்டு அந்தாக்ஷரி விளையாடுறது, ஒருத்தரை பத்தி இன்டைரக்டா பாட்டு பாடி காட்டுறது, என்ன செஞ்சாலும் தப்பு தப்புங்கிற மாதிரியே பெயிண்ட் பண்ணிட்டு யூ ஆர் த பேட் கை அப்படிங்கிற மாதிரி they putting that pin on her non stop. நீ என்ன வேலை செஞ்சாலும் நீ செய்யலன்னே சொல்லிட்டு இருந்தாலும் செய்ய தோன்றப்ப கூட போங்க, நான் என்ன செஞ்சாலும் நீங்க செய்யலன்னு சொல்றீங்க, நான் ஏன் செய்யணும்ன்ற கோவம் தான் அந்த இடத்துல வரும். அண்ட் நான் அடி செருப்பாலன்னு சொன்னாலும் கமல் சார் முன்னாடி நேரா சொல்லுவேன். ஏன்னா என் கோவத்தை வெளியில காமிக்கிறதுக்கு எனக்கு பயமே கிடையாது. நான் ஐ டோன்ட் திங்க் ஐ எம் ராங் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் இருக்கவங்களால தான் நேரடியா சொல்ல முடியும். எல்லாரும் பாக்குறப்ப உன் காலு கீழந்து கார்பெட்டை உருவேன், என்ன எனக்கு உன் மேல கோவம், நீ அழுதப்ப நான் உன் கண்ணை தொடச்சு விட்டேன், உன் கூட வந்து உன்னை தட்டி கொடுத்து தூங்க வச்சேன், ஆனா உனக்கு நல்ல பேர் வேணுங்கிறதுக்காக என்ன கெட்டவளாக்குன நீ, என்ன கெட்டவளாக்குனது மட்டும் இல்லாம என்ன உன்கிட்ட சாரி கேட்க வைக்க வேற ட்ரை பண்ண, நான் வந்து பேச நீ மூஞ்சி திருப்பிட்டு போன, ஒரு ஜெனுவன் சின்சியர் எஃபர்ட் உங்ககிட்ட இருந்து வரவே இல்ல, கொஞ்சம் கூட வரல. how do you expect me to just be okay with it? And moreover everybody is on your side. எல்லாரும் சேர்ந்து சரி விடு அவ அப்படிதான் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் கேட்டுட்டு உள்ளுக்குள்ள கோவம் வராது. நான் நியாயமானவளா இருக்கும்போது நீங்க எப்படி இப்படி பண்றீங்கன்ற கோவம் எல்லாருக்குமே வரதான்னு செய்யும். It was irrational, it was out of logic, it was crazy whatever she did. But I think there is a reason for what she's doing. She's under a lot of trauma. Subject ஆகிறதுங்கிறது puts a lot of emotional trauma. And especially நான் இந்த தப்புமே செய்யல அப்படின்னு நினைக்கிறவங்கள போட்டு நீ தப்பானவன் சொல்லிட்டே இருந்தா வந்துட்டு அது வந்து it can confuse your mind. You will start losing your mind and that's probably what's happening அப்படின்னு நான் நினைக்கிறேன்.